தமிழர் இனமான சொந்தங்களுக்கு வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் நடைபெற போகிற காலம், குறிப்பாக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறை நாம் உற்று நோக்கி ஆய்வு செய்கிற பொழுது தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆண்டுவிடக் கூடாது என்பதிலே திராவிடிகள், மதவாதிகள் போன்ற தீய சக்திகள் மிக தெளிவாக வேலை செய்திருக்கிறார்கள். இவருடைய நோக்கமே தமிழர்கள் ஒன்றாக இருந்துவிடக் கூடாது, தமிழர்களுக்கு பிறமொழிக்காரர்கள் தான் தலைவர்களாக வர வேண்டும், தமிழகத்தை எவ்வாறு இந்த விஜயநகர தெலுங்கு பேரரசு அல்லது விஜயநகர கன்னட பேரரசு ஆண்டு கொண்டு இருந்ததோ அதை போன்று இன்றும் திராவிடிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திராவிடம் என்றால் என்ன, அதன் அரசியல் பொருள் என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்தோம் என்றால் மிக எளிமையான பொருள், திராவிடம் என்றால் தமிழர்களை தமிழன் ஆளக்கூடாது என்பதுதான் திராவிடம். தமிழனை தமிழன் ஆளக்கூடாது என்பது திராவிடம் என்கிற கொள்கைதான் இன்று வரையிலும் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் வென்றிருக்கிறது, தமிழர்களை முட்டாளாக்கி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காக மிக பெரும் இமாலய முயற்சிகளை திராவிடிகள் எடுத்திருக்கிறார்கள். சாதிய கலவரங்களை தூண்டி விடுவதே இந்த தேர்தல் காலங்களிலே அவர்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால், சாதிய கலவரம் என்று வந்துவிட்டால் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட இனம் அல்லது சாதி எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக ஓட்டு போடும் என்ற எதிர்பார்ப்பு. அந்த பாதிக்கப்பட்ட சாதி அல்லது அந்த இனம் ஆளுங்கட்சிக்கு எதிராக மாறும், எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக மாறும் என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் தேர்தல் காலங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அப்படித்தான் குறிப்பாக நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பலமுறை பாதிக்கப்பட்ட பொழுது எதிர்க்கட்சிகள் வெற்றியடைந்திருக்கின்றன. குறிப்பாக அப்படி வெற்றி பெற்ற பொழுதெல்லாம் தோல்வி அடைந்ததும் பிறமொழிக்காரர் தலைமையை ஏற்றுக்கொண்ட கட்சியாகத்தான் இருக்கும், வெற்றி அடைந்ததும் பிறமொழிக்காரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சியாகத்தான் இருக்கும். ஆக ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, பிறமொழிக்காரனெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டான் தமிழர்களுக்குள் சாதி சண்டை மூட்டி விடுவதற்கு. இதற்கு சில தமிழ் இளைஞர்கள், தமிழ் சாதிகளை சேர்ந்த இளைஞர்கள் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக சமீப காலமாக இந்த சமூக வலைதளங்களை பார்க்கின்ற பொழுது வம்புக்களுப்பதை போன்று கெட்ட வார்த்தைகளை பேசுவது, தனி மனித விமர்சனங்களை பேசுவது, சமூக தலைவர்களை இழிவாக பேசுவது, அதன் மூலமாக சாதியை இழிவாக பேசுவதன் மூலமாக சாதிய தகராறை இழுத்துவிட முடியுமா என்று பார்ப்பது. என்னுடைய தலைவன் பசுபதி பாண்டியனாரை வம்புக்கு இழுத்தவர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். எதற்காக என்றால், இது வலிமை மிக்க ஒரு அமைப்பு. தலைவர் பசுபதி பாண்டியனார் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு மிக்க தலைவர். இவரை இழிவாக பேசினால் ஒரு சாதி கலவரம் ஏற்பட்டு விடும் என்று சில கார்ப்பரேட்டுகள் நினைக்கிறார்கள், அரசியல் கார்ப்பரேட்டுகள் நினைக்கிறார்கள். அல்லது தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக பெரிதாக ஏதாவது கலவரத்தை இழுத்து விட்டோம் என்றால் அந்த கலவரத்தை பற்றி பேசுகிற ஊடகங்கள் தங்களுடைய பிரச்சனைகளை மறந்துவிடும் என்கிற நோக்கத்திலே இழுத்து விடுகிற சாதி சண்டைகளாகத்தான் இருக்கிறது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது, தமிழர்களுக்குள் இந்த கார்ப்பரேட்டுகள், அது அரசியல் கார்ப்பரேட்டுகள் அல்லது முதலாளித்துவ கார்ப்பரேட்டுகள், அந்த மதவாத கார்ப்பரேட்டுகள் நுழைந்து கொண்டு தமிழர்களை ஒன்று சேர விடாமல் பார்த்துக் கொள்வதிலேயும், அதே சமயம் தங்களுடைய அரசியல் தொழில் கெட்டுவிடக்கூடாது,
என்று அவர்கள் முனைந்து செயல்படுவது நன்றாகவே தெரிகிறது. ஆக நம்முடைய தமிழ் இனமான சொந்தங்கள், தமிழர் சாதியை சார்ந்த இனமான சொந்தங்கள், கள்ளராக இருக்கலாம், மறவராக இருக்கலாம், அகம்படியராக இருக்கலாம், அல்லது வளையராக இருக்கலாம், குறவராக இருக்கலாம், பறையர் பெருமக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவு செய்து சாதிய தகராறுகளில் தங்களை சிக்க வைத்துக் கொள்ளாதீர்கள். சாதிய தகராறுகளை உண்டு பண்ணுகிற அளவுக்கு உங்களிடம் வந்து யாரேனும் உரையாடினால் அவன் நிச்சயமாக பிறமொழிக்காரனுடைய அடிவருடியாக இருப்பான். பிறமொழிக்காரன் போடுகிற எச்சில் இலைக்காக அதை பொறுக்கி தின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு எச்சை இலை எடுக்கிற நாயாக இருப்பான். அவனுடைய வார்த்தைகளில் மயங்கி பிற சாதிகளை வம்புக்கு இழுத்து விடாதீர்கள். தமிழ் சாதிகளுக்குள் மட்டும் நான் இதை சொல்லவில்லை, பிறமொழி சாதிய பெருமக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து தமிழகத்திலே தமிழர்களை ஆள விடுங்கள். தமிழர்கள் தமிழகத்தை ஆளுகிற பொழுதுதான் ஊழல்கள் இருக்காது. ஏனென்றால் தன்னுடைய சாதிமானம் போய்விடும் என்று தமிழன் பயப்படுவான், தன்னுடைய குடும்பமானம் போய்விடும் என்று தமிழன் பயப்படுவான். ஆனால் வந்தேரி பிறமொழிக்காரர்கள் அப்படி அல்ல. அவர்கள் எதற்காக தமிழகத்துக்குள் வந்தார்கள்? பிழைப்பதற்காக. ஆக அந்த பிழைப்பு எப்படி நடந்தால்தான் என்ன, பணம் ஒன்றே குறிக்கோளாக கருதி கொண்டு அவர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்வை அரசியல் பிழைப்பை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆக நீங்கள் இன்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளை பார்த்தீர்கள் என்றால் தமிழர்களை விட பிறமொழிக்காரர்கள் தான் கட்சி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு பிறமொழிக்கார பெருமக்களை நான் உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து சாதிய சண்டை இழுத்து விடுகிற நிலையை நீங்களும் கையில் எடுக்க வேண்டாம். சாதிய சண்டைக்கு ஆளாகி தமிழர்களை நீங்களும் உங்கள் ஒற்றுமையை இழந்து விட வேண்டாம். தேர்தல் வரப்போகிறது, தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்கிற உன்னத எண்ணத்தோடு தமிழர் பெருமக்கள் ஒருங்கிணைய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் தேவேந்திரா.